கர்த்தர் நாமம் ஸ்தோத்திரப்படுவாக. அதாவது எனக்கு ஃபேஸ்புக்கு வந்து உண்மையிலே நான் நினச்சேன் என்ன ஃபேஸ்புக்கு அப்படின்னு. ஆனால் அதில் கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷமே இந்த கிராப் சர்ச் தான். தற்செயலாக பார்த்தேன், நம்ம இந்த கொரோனா பீரியடில் நம்ம என்ன வேஸ்ட்டாக இது பண்ணுறோம், மனுஷ ஆத்மாக்கள் நிறையா பேர் வந்து இறந்து போகிறாங்க, நம்மளை வந்து தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு தற்செயலாக நான் ஃபேஸ்புக் தேடும்போது கிடச்சது. ஆனால் அதில் உள்ள இப்போ வந்து 3 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வரைக்கும் எந்த காலேஜ்லேயும் 3 வருஷத்தில் முடிச்சுடுவாங்க, 3 வருஷத்தில் முடிச்சுட்டு அனுப்பிவிட்ருவாங்க. ஆனால் 3 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியமாக்குது. நாங்கள் வந்து இன்னும் பாதியே கிராஸ் பண்ணல. அவ்வளோ கடல் மாதிரி மாதிரி இன்னும் ஒரு பாதி தூரத்தோடு நம்ம கடக்கலை. ஆனால் அவ்வளோ ஆழமாக நாங்கள் கேட்குற கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தவங்கன்னா இது என்ன அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் எதுவுமே சளைக்காமல் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் கரெக்டாக பொறுமையாக, தெரியலையா உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனில் எனி டைம் 24 hours மாதிரி தான் நல்லா பண்ணுவார். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து எனக்கு வந்து நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு 3 ஷிஃப்ட்டு வரும். சப்போஸ் எனக்கு வந்து ஷிஃப்ட்டு டைமில் பண்ணலாம், மறுநாள் அதை வீடியோ அனுப்புவார். அதுலேயும் டவுட் இருந்தால் நான் உண்மையிலே நான் ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டினாக இருந்தேன். சும்மா ஏதோ கடமைக்கு தான் பைபிள் வாசிப்பேன். பைபிள் வாசிக்கலாம் வீட்டில் வந்து டீ தர மாட்டாங்க காலைல. அந்த டீக்காகவே நான் வந்து பைபிள் வாசிருந்தேன். சரியா? ஆனால் இன்றைக்கி வந்து பைபிளை தொடும்போது எனக்கு ஆச்சரியமாகுது. ஆண்டவர் கொடுத்த பட்டயத்தை நம்ம இப்போலாம் யூஸ் பண்ணால் முட்டோமே. அந்த கிராப்பேஜ் ஆச்சு எனக்கு ரொம்ப பிரோஜனமாக இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு பிரோஜனம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நானும் பெற்றுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அதுக்கு உதவின நம்ம ஐயாவுக்கும் நன்றி. ஆனால் அவருக்கு நிறைய டைம் உடம்பு சரியில்லாமல் போயிடும், நிறைய டைம் கஷ்டப்படுவார். ஆனால் அப்படின்னா கூட அந்த கிளாஸை விட மாட்டார். அவர் இருமிட்டு கஷ்டப்பட்டு கூட நமக்கு நடத்தியிருக்காரு. அதுக்கு ஆண்டவருக்கும் நன்றி சொல்லணும், அவருக்கும் நன்றி சொல்லணும், அவர் குடும்பத்துக்கும் நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஐயா. Praise Lord. Thank you.